சாய்பாபா இல்ல, ஒரு பாய் பாபா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குலதெய்வ வழிபாட வந்து இது வந்து மட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஏன் சார் அப்படி சொன்னீங்க? அந்த கருத்து நிறைய இந்துக்களோட மனசை புண்படுத்தி இருக்கு. ஒண்ணு புண்பட்டுச்சுன்னா நீங்க போய் மருந்து போட்டு ஆற வச்சுக்கோங்க. சாய்பாபா வழிபாடு நம்முடைய மண்ணுக்கான வழிபாடு கிடையாது. குறிப்பாக திட்டமிட்டு எப்படி ஒரு வணிக நிறுவனங்களை கட்டமைக்கிறார்களோ ஒரு வியாபார தலங்கள் போல, அதே போல இந்த மண்ணிலே சாய்பாபா வழிபாடு கட்டமைக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 44,000க்கு மேற்பட்ட அறநிலைத்துறை நிர்வாக மேற்பார்வையின் கீழ் கோயில் இருக்கு. அது தவிர்த்து குலதெய்வ கோயில் இருக்கு, சமுதாய கோவில்கள் இருக்கு, புதிய புதிய கட்டிய கோவில்கள் எல்லாம் இருக்கு. இவ்வளவு கோவில்கள் இருக்கின்ற பொழுது இந்த சாய்பாபா கோயில் எதற்கு? முன்னாடி எல்லாம் வியாழக்கிழமை ஆச்சுன்னா சார் நம்ம போவோம், நேர கொண்டக்கடலை மாலையை எடுத்து தட்சிணாமூர்த்திக்கு அங்க இருக்கக்கூடிய ஒரு அரளி மாலை போட்டு ஒரு சுண்டக்கடல் மாலையெல்லாம் போடுவோம். இப்ப அந்த வழிபாட்டு முறை மக்கள் போறதில்லை. அப்ப இந்த பக்தியை எப்படி நீங்க தோட்டத்துல தண்ணி பாய்ச்சுன்றது வாய்க்கால மடமாத்தி விடுறீங்களோ, அதே மாதிரி பக்தியை மடைமாற்றக்கூடிய வேலையா நான் பாக்குறது. சாய்பாபா ஒரு முஸ்லீம், அதை மறுக்க முடியாது. நம்முடைய நாட்டுக்கு எதிராக போராடிய அந்த இஸ்லாமிய படையில இருந்தவருடைய மகன் சொல்லக்கூடியது. இன்னொன்னு, சாய்பாபா இந்த மண்ணில் இருந்தாரு பிறந்தாருங்கிறதுக்கு எந்த ஆதாரபூர்வமான சான்றுகள் பெருசா இல்லாத கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு மாய பிம்பம், போலி. சீரடின்னு ஒரு ஆசிரமம் இப்ப இருக்கு. சீரடி இருக்கு சார், சீரடி இருக்கு, சீரில்லாத அடியெல்லாம் இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், எங்க நாயன்மார்கள் செய்யாதது, எங்கள் ஆழ்வார்கள் செய்யாதது, எங்கள் அருளாளர் பெருமக்கள் செய்யாதது, சிவன் செய்யாததை, நாராயணன் செய்யாததை, சக்தி செய்யாததை, முருகப்பெருமான் செய்யாத அற்புதத்தை சாய்பாபா செய்து விட்டாரா? அதுதான் என் கேள்வி. இன்னொன்னு, அந்த சாய்பாபா வழிபாடு என்பது இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள்ள சட்டத்துக்குள்ள வராது. இப்போ அவர் வந்து ஒரு வழிபாடு, அவர் ஒரு அருளாளர், அவரெல்லாம் நீங்க குறைச்சு பேசாதீங்க, உங்களுக்கு இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் என்ன வந்து நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. அதை பத்தி கவலைப்படலை. நான் திட்ட திண்டுக்கல்லு வைய வைரக்கல்லு. நான் இப்போ நான் கேட்கறது என்னன்னா, நீ சாய்பாபாவை மட்டும் வச்சு கும்பிட்டேன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் சாய்பாபா அந்த பிரேயர் ஹால்ல சென்டருக்குள்ள இந்து மதத்தவர்கள் வணங்கக்கூடிய பிள்ளையார, முருகனை, சிவனை, காளிய, பைரவர் எல்லாம் நீ வச்சுக்கிட்டு ஒரே கூடாரத்துக்குள்ள எல்லாத்தையும் வந்துருச்சு. சாய்பாபா பாய் பாபாவுக்கு முன்னாடி ஒரு திண்டு மாதிரி ஒரு துணி போட்டிருப்பாங்க. அது இந்த கபர்ஸ்தான்ல துணி வெறிக்கிற மாதிரியே இருக்கும். இஸ்லாமிய இந்த மௌலவிகள்லாம் மௌத்துல இறந்து போய் அந்த கபர்ஸ்தான் துணி மூடி இருப்பாங்க. அது மாதிரி தான் அங்க இருக்கு. நந்தி எதுக்கு அவனை பார்க்கணும்? இது என்ன கொடுமைனா சார், சிவன் தலையிலிருந்து கங்கை வெளியாறது மாதிரி சாய்பாபாவை உருவாக்குறாங்க. அப்ப சிவனுக்கு என்ன வேலை? சிவனுடைய மந்திரத்தை சொல்றாங்க. அப்ப சிவனுக்கு என்ன வேலை? சிவனே சாய்பாபா, முருகனே சாய்பாபா, பிள்ளையாரே சாய்பாபா. அப்ப எங்க சாமி எதுக்கு? நீங்க தனியா கும்பிட்டாக்கோங்க. எதுக்குடா எங்க சாமி நீங்க திருடுறீங்க? வழிபாட்டு உரிமை ஏன் திருடுற? இப்ப நான் கேட்கிற, முஸ்லீம் தானே சார் அவர் சாய்பாபா? ஒரு மசூதி வச்சு கும்பிடுறானா? முஸ்லிம் மதத்தை சார்ந்த பிறந்த அந்த சாய்பாபாவை இஸ்லாமியர்களே கும்பிட மறுக்கிறார்கள். ஏன்னா அவங்க மதத்தின்படி அது ஹராம், அது சிர்க்கு, மூட நம்பிக்கை. நான் ஏத்துக்க கூடாதுங்கிறான். முஸ்லீம் மதத்துல வந்து கயிறு கட்டினா சிர்க்கு, நீங்க கபர்ஸ்தான வழிபாடு, தர்கா வழிபாடு சிர்க்கு சொல்றாங்க. அவனே அவன் மதத்துல தெளிவா இருக்கின்ற பொழுது ஏன் என் மதத்துக்குள்ள புகுத்துறேன்னு கேட்கிறேன்.